எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பீடட் ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு ஃப்ளவர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். அந்த ரோஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ்லேயும் கொடுத்து கீழே கிளாத்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ அது வந்துட்டு நல்லா கிளாத்தில் ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் வந்துட்டு கோல்டன் கலர் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 4 mm. ஓகேங்களா? 4 mm பீடு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு அதோட அந்த பக்கம் கூட ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ரெட் கலரில் ஒரு பால் பீட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு டிஸ்கோ பால் பீட். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஒரு குட்டி பால் தெரியும், அதுதான் அந்த பால் பீட். ஓகே, அதை எடுத்து அதை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு இன்னும் வந்து ஒரு பிளாஸ்டிக் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பீடு. ஓகேங்களா? அது கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் அதே ஒரு பக்கத்தில் நான் இது சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னமாக தெரியுது. அதோட ஒரு 2 mm பீடு கொடுத்தா கொஞ்சம் கூட பெரிய தெரியும். நீங்கள் அதே மாதிரி ஒரு 2 mm பீடு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் அந்த பக்கம் வந்து 2 mm பீடு தான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் வந்துட்டு நான் ஒரு சுகர் பீடு, கிறிஸ்டல் பீடு, நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த பக்கம் வந்து ஸ்டிச் இறக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே போலயே இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதிலேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து அதே மாதிரி கீழே டிஸ்கோ பால் பீட் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பீட் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 mm ஒயிட் பீட். அதை பால் பீட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெட் கலருக்கு கீழே வந்துட்டு அது ப்ளூ வந்து எனக்கு இல்லை தீர்ந்து போயிட்டு. ஸோ வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சேம் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நேரே பக்கத்தில் வச்சு இன்னும் ஒரு 2 பீடு கொடுத்து ஒரு ஸ்மால் 2 பீடு கொடுத்துக்கிறேன். அதையும் கொடுத்து இதே மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து கீழே வந்து அதை பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான், ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன். லீஃபும் ஒரு ஸ்மால் டியூபீடும் கொடுத்து அதுக்குள்ளேயே ஸ்டிச் இறக்கிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ளவரோட மேல் பக்கமாட்டு வச்சு அதுலேயும் வந்து அந்த ஃப்ளவரை சுற்றிலும் இதே மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 2 பீடு கொடுத்து 2 பீடு கொடுக்கலாம், கட் பீடு கொடுக்கலாம், சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். என்ன பீட்ஸ் கொடுத்து அதிலே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃப்ளவரையும் நம்ம இப்போ வந்துட்டு இனி அதில் ஒரு லீஃப் கூட கொடுத்தா இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இதே நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேர்ல் பீடுக்கு இடையில வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு லீவ் கூட கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் இப்போ வந்துட்டு ஒரு 4 mm பீட் எடுத்துக்கிறேன். பீட் எடுத்து இது வந்து ஒரு கிராப் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம், புட்டாஸ் ப்ரூச். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு 3 வந்துட்டு பேர்ல் பீடு எடுத்து கீழே வந்து ஸ்டிச்சஸ் இறக்கிக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இது புட்டாஸ் ஒர்க் மாதிரி சின்ன ப்ரூச் ஒர்க்கு. ஓகே, இறக்கியாச்சு. இப்படியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஸ்டிச் உள்ளே கொடுத்துட்டு அதிலேருந்து இன்னமும் ஒரு ஸ்டிச் எடுத்து அந்த 3 பீடுக்கு உள்ளுக்காடி கொடுத்து உள்ளுக்கு கொடுக்கணும். அந்த 3 பீடு விடாமல் உள்ளுக்கு கொடுக்கணும். உள்ளுக்கு கொடுத்து அதுக்கு நேர இந்த எண்டில் ஸ்டிச் இறக்கிக்கணும். அப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதில் கொஞ்சம் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இனி வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு 2 பீடு எடுத்துக்கிறேன். 2 பீடு எடுத்து சேம் இதே ப்ராசஸ் தான் நான் வந்துட்டு கன்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுவோம் இந்த எண்டில் எடுக்கக்கூடாது. அந்த லாஸ்ட் இருக்க பீட்லேருந்து சென்டர் பார்ட்லேருந்து அந்த 2 பீடையும் எடுத்து அதோட சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு அலைன் மாதிரி கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு கிரேப் பிக்சர்ஸில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சேம் ப்ராசஸில் நான் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதுலேயும் ஸ்டிச்சஸ் வந்து கீழே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதோட இந்த 3 பீட் இருக்குல்ல, அதோட நிறைய கீழே இதே மாதிரி 2 பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 பீட் கொடுத்துக்கிறேன். இப்படி வந்துட்டு இந்த கிரேப் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட லீவ்ஸ் அதுவும் மேலே வரும். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 பீடு மட்டும் வரும். நீங்கள் வந்துட்டு என்ன பீடு எடுத்துருக்கீங்களோ அதே கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கலர் வந்து தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 1 பீடு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம கீழே ஸ்டிச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு லீஃப் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பீடோட சென்டரில் இருந்து லீஃப் கொடுத்துக்கோங்க. லைட்டை கொஞ்சம் மேலே தூக்கி கொடுங்க. நான் கீழே இறக்கிட்டேன், நீங்கள் மேலே தூக்கி கொடுங்க. அப்போது அந்த கரெக்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அதில் நான் வந்துட்டு சுகர் பீடு கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பீடு கொடுத்து அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட அந்த பக்கமும் அதே போல் இந்த பக்கமும் கொடுத்து இதே மாதிரி சேம் லீப் சீக்வன்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் தான், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, இதே நம்ம வந்துட்டு லீஃபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அந்த கிராப்போட அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு பீட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஒன்று அந்த பக்கம் கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒன்று வந்து இந்த பக்கமும் கொடுத்துட்டு இந்த கிராப் ப்ரூட்ஸை வந்து ப்ரூச் ஒர்க்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு மிரர் பேஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு நான் 2 பக்கமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் பண்ணது மாதிரியே 2 பக்கமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ரவுண்ட் பேஸ் எனக்கு இல்லை, அது வந்து கோல்டன் கலர் ரவுண்ட் பேஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதனால நான் சேம் மிரர் பேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாஸ்டிக் பீட் எடுத்துக்கிறேன். அதையும் வந்துட்டு நான் ஒரு 2 mm சுகர் பீட்ஸையும் கொடுத்து உள்ளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். அந்த பீடோட உள்ளுக்கு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் மேலே வந்துட்டு அந்த சுகர் பீட்ஸ் தெரியும் தனியாக. ஓகே, இனி வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீடையும் கொடுத்து சுகர் பீட்ஸையும் கொடுத்து அதுக்கு உள்ளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பீடோட உள்ளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட சென்டர்லேருந்து ஒரு சுகர் பீட்ஸு ஒரு லாங் 2 பீடு இதுக்கு போகிற வந்துட்டு நீங்கள் டேப்லெட் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சுமால் 2 பீட் எடுத்து அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதுலேருந்து பாதி ஒரு பாதி எடுத்துகிட்டு அதோட தொட்டு பக்கத்துலேருந்து அதுக்கு நேரே ஒரு 2 பீடு கொடுத்து கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லீஃப் சீக்வன்ஸும் ஒரு 2 பீடும் கொடுத்துட்டு அதிலே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே போல் இதே ப்ராசஸ் மேலேயும் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒரு பீடு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 2 பீடு எடுத்து உள்ளுக்கு வந்து அந்த பீடோட உள்ளுக்கு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்டல் பீடு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த சுகர் பீட்ஸை தள்ளிட்டு அதோட அந்த பீடுக்கு உள்ளுக்கு கிறிஸ்டல் பீடுக்கு உள்ளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் ப்ராசஸ் இதே மாதிரி ஒரு லாங் 2 பீடு ஒரு பீடு ஓகே ஒரு பீடும் எடுத்து கீழே சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி ஒரு 2 பீடு எடுத்துக்கிறேன். 2 பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 பீடு கொடுத்து அதுக்கு நேரே கீழே பாதி அளவு வச்சு இன்னும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் இதையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், வேணுள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.